ஜோசப் விஜய் எனும் நான் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள், லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ், கோடிக்கணக்கான மக்களோட அன்பு தமிழ் சினிமா மட்டும் இல்லை, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, ஏன் மலேசியா, சிங்கப்பூர், யூஎஸ்ன்னு கொடி கட்டி பறந்துட்டு இருந்த நம்ம தளபதி தன்னோட கொடியை தமிழ்நாட்டில் பறக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக தன்னோட கெரியரின் உச்சத்தையே விட்டுட்டு அரசியலுக்குள்ள இறங்குறாரு. நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால பண்ண முடியாத, நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களால பண்ண முடியாத பண்ணி தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணி நம்ம தளபதி விஜய் சிஎம் விஜயா மாறியிருக்காரு. ஒரு சிம்பிள் ஃபேன்ஸ் கிளப்ல இருந்து சென்ட் ஜார்ஜ் கோட்டை வரைக்கும் சிஎம் விஜய் அவர்களோட பயணத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நம்ம விஜய் அவர்கள் 1984 வெற்றிங்கிற படத்தில் சைல்டு ஆர்டிஸ்டாக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறாரு. அப்புறம் அவரோட அப்பா டைரக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் எடுத்த சின்ன சின்ன படங்களில் சைல்டு ஆர்டிஸ்டாக நடிக்கிறாரு. 1992 18 வயசுல நாளைய தீர்ப்புங்கிற படம் மூலியமா ஹீரோவா அறிமுகமாகிறாரு. நாளைய தீர்ப்புல நடிச்ச இவரு நாளைக்கு தமிழ்நாடு அரசியலோட தீர்ப்பவே மாத்துவாருன்னு அப்ப யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட செந்தூர பாண்டி படத்துல கேப்டனோட நடிக்கிறாரு. இவரோட இனிஷியல் ஸ்டேஜ்ல இவர் பட்ட கஷ்டங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாடோட ஒரு பெரிய மேகசின் இந்த மூஞ்சிய காசு கொடுத்து தியேட்டர்ல போய் பார்க்கணுமா, இவருக்கு எங்க இருந்து ஹீரோவா நடிக்க தைரியம் வந்துச்சுன்னு எழுதுறாங்க. யோசிச்சு பாருங்க, உங்களோட இனிஷியல் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் வந்தா எப்படி இருக்கும்னு. இதெல்லாம் பொருட்படுத்தாம இப்ப எப்படி நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்றாரோ அதே மாதிரி இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸை இக்னோர் பண்ணிட்டு தன்னோட வேலையில இன்னும் கடுமையா உழைக்கிறாரு. 1996 தமிழ் சினிமால மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் பூவே உனக்காக படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் விஜய் அவர்களோட கெரியரையே மொத்தமா மாத்திடுச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ், யங்ஸ்டர்ஸ், பெண்கள்னு எல்லாரும் நம்ம விஜயை அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் லவ் டுடே, காதலுக்கு மரியாதை, நினைத்தேன் வந்தேன்னு ஹிட் மேல ஹிட் கொடுக்குறாரு. சக்சஸ் அதிகமாக தமிழ்நாடு ஃபுல்லா ரசிகர்கள் அதிகமாகறாங்க. ஸோ ஒரு ஃபேன்ஸ் கிளப் ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. இந்த ஃபேன்ஸ் கிளப் தான் பின் நாட்கள்ல விஜய் அவர்களை சிஎம் சீட்ல உட்கார வைக்கிற அளவுக்கு ஒரு ஆரம்பமா இருந்துச்சு. விஜய் ஃபேன்ஸ் கிளப் VFC உருவாகுது. முதல்லலாம் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா கட் அவுட்டு, பேனர்ஸு, பால் அபிஷேகம்னு ஆரம்பிச்சது காலங்கள் மாற மாற ஏழை குழந்தைகளுக்கு உதவுறது, பிளட்டை டொனேட் பண்ணுறது, அன்னதானம் கொடுக்குற மாதிரி ஆரம்பிக்குது. பின் நாட்களில் விஜய் ஃபேன்ஸ் கிளப் நற்பணி மன்றமாக மாறுது. நற்பணி மன்றம் மூலிமா ரெகுலராக பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ் நிறையா நடக்குது. விஜய் அவர்களோட பர்த்டேக்கும் இல்லை வேற முக்கியமான நாட்கள்லையும் ஃபேன்ஸ் பிளட் டொனேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் எஜுகேஷனல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. நோட் புக்ஸு, ஸ்கூல் பேக்ஸு, யூனிஃபார்ம்ஸ்னு ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கவும் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வெளியே தெரியாத நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் விஜய் அவர்களோட கெரியரில் ஒரு புது சாப்டர் ஆரம்பிக்குது. அதுதான் ரொமான்டிக் சூப்பர் ஸ்டார் யாரா. காதலுக்கு மரியாதை சக்ஸஸ்க்கு அப்புறம் யூத்து, குஷி, ஃப்ரெண்ட்ஸ்னு லவ் ஸ்டோரினா விஜய் தான் அப்படிங்கிற இமேஜ் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி எல்லா படங்களுமே சூப்பர் ஹிட் ஆகுது. ஆனால் 2003 அப்புறம் நம்ம இளைய தளபதி ரொமான்டிக் ஹீரோவா இருந்து மக்கள் மனசை தொட்டாச்சு. இதுக்கப்புறம் மாஸ் ஹீரோவா மாறணும்னு டிசைட் பண்றாரு. திருமலை படம் ரிலீஸ் ஆகுது. படம் கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேலே ஓடுது. இதுக்கப்புறம் அந்த படம் தான் இன்னைக்கு வரைக்கும் அவரோட ஃபிலிம்ஸ்லேயே எல்லாருக்கும் ஃபேவரட்டான மூவி கில்லி. மொத்த தமிழ் சினிமாவையும் திருப்பி பார்க்க வச்ச மூவி. படத்தில் சொல்கிற மாதிரி ஆல் ஏரியாலையும் ஐயா கில்லிடாங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற மூளை முடுக்கு எல்லாம் அண்ணன் கில்லியாக மாறுறாரு. இன்றைக்கும் காரில் போகும்போது அர்ஜுனர் வில்லு பாட்டு கேட்டால் ஒரு தனி கூஸ் பம்ப்ஸ் தான். இந்த படத்தில் ஆக்ஷன் சீன் மட்டும் இல்லை, விஜய் த்ரிஷா லவ் சீன் கூட நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அடுத்து வந்த திருப்பாச்சி, சிவகாசி, போக்கிரின்னு எல்லாமே மாஸ் ஹிட் ஆகுது. தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்குறாரு நம்ம இளைய தளபதி விஜய். இதே நேரத்தில் 2008 ஸ்ரீலங்காவில் தமிழ் பீப்புளுக்கு எகென்ஸ்டா சிவில் வார் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய ஈழத்தமிழர்களை ஸ்ரீலங்கன் ஆர்மி கொல்றாங்க. இதை கண்டிச்சு விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரதத்தை நாகப்பட்டினம்ல அறிவிக்கிறாரு. இந்த உண்ணாவிரதம் மெயினா ஈழத்தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டு மீனவர்கள ஸ்ரீலங்கன் நேவி பண்ற கொடுமையை கண்டிச்சும் இந்த உண்ணாவிரதத்தை அறிவிக்கிறாரு. அதுக்கப்புறம் சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் நடத்தின ப்ரொட்டஸ்ட்லயும் கலந்துக்கிறாரு. ஒரு அரசியல்வாதியா இந்த மேடைக்கு நான் வரல, ஒரு தமிழனா தமிழ் மீனவர்களை தாக்கப்படுறதையும் கொல்லப்படுறதையும் தாங்க முடியாம அதுக்கு கண்டனம் தெரிவிக்க வந்திருக்கேன். இதில் 5000க்கும் மேலே அவரோட ஃபேன்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க. இதுதான் விஜய் அவர்கள் பப்ளிக்காக களத்தில் இறங்கி போராடின இஷ்யூவில் மிக முக்கியமாக இருக்குது. இதுக்கப்புறம் விஜய் அவர்களோட நற்பணி மன்றம் இன்னும் விஸ்வரூபம் எடுத்து விஜய் மக்கள் இயக்கமாக மாறுது. இப்போ முன்னாடி பண்ணிட்டு இருந்த எல்லா வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸையும் இப்போ மொத்த தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸை வச்சு யூத் விங்ஸு, ஸ்டூடெண்ட் விங்ஸு, விமன்ஸ் விங்குன்னு எல்லா இடங்கள்லையும் எல்லா மக்களையும் போய் சேரணும்னு உருவாக்குறாங்க. இப்போ ஃப்ரீ ஹெல்த் கேம்ப்ஸ் நடத்துகிறாங்க, மருந்துகளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, டிசாஸ்டர் ரிலீஃப், எமர்ஜென்சி காலகட்டத்தில்
பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவையெல்லாம் கொடுத்து உதவுறாங்க. 2011 விஜய் அவர்கள் டெல்லிக்கு போறாரு. இந்தியா முழுவதும் கரப்ஷனுக்கு எதிரான ஒரு புரட்சி வெடிக்குது. அந்த புரட்சிக்கு தலைமை தாங்கினது அண்ணா ஹசாரே அவர்கள். விஜய் டெல்லிக்கு போயிட்டு அங்க இருக்கிற ராம்லீலா மைதான்ல அண்ணா ஹசாரேவை நேர்ல சந்திக்கிறாரு. அவருக்கு தன்னோட ஆதரவை கொடுத்தது மட்டும் இல்லாம ஒரு நாள் முழுவதும் உண்ணாவிரதத்தை இருந்து கரப்ஷனுக்கு எதிராக நடந்த போராட்டத்துல தன்னோட சப்போர்ட்டை கொடுத்தாரு. இதுக்கப்புறம் படங்கள்ல நடிக்கிறாரு. அப்போ வந்த ஒரு சில படங்கள் அவருக்கு ஒழுங்கா போகல. அப்ப நிறைய கேள்விகள் வர ஆரம்பிச்சது. விஜயோட கெரியர் அவ்வளவுதான், விஜயோட பீக் டைம் முடிஞ்சுது அப்படிங்கிற கமெண்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சது. ஆனா விஜய் அவர்கள் இதுக்கு எதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணாம அமைதியா இருந்தாரு. விஜய் அவர்களோட ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவரோட பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அமைதி. இந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு புயல் கிளம்பிட்டு இருக்குன்னு அப்ப யாருக்கும் தெரியல. அப்ப கிளம்பின புயல் தான் துப்பாக்கி. துப்பாக்கி விஜய் அவர்களோட கெரியர்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போன ஒரு படம். அதுல நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாரு. அப்ப எப்பவும் போல இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படிங்கிற விஷயத்து மூலியமா அது ஈஸியா கடந்து போனாரு. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுதுரா சாமின்னு நினைக்கும் போதுதான் விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது. தலைவா படம் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குது. தலைவா தமிழ்நாடு தவிர கேரளா, கர்நாடகா ஆல்மோஸ்ட் எல்லா இடங்களையும் ரிலீஸ் ஆச்சு. தியேட்டர்ஸ்க்கு செக்யூரிட்டி த்ரெட் வந்ததா சொல்லப்படுது. அதனால எந்த தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆகல. அது மட்டும் இல்ல, அந்த டைட்டிலோட டேக்லைன் டைம் டு லீடுன்னு இருக்கிறது மிகப்பெரிய கான்ட்ரவர்சியை உருவாச்சு. அதனால இந்த டேக்லைனை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் 11 நாள் டிலேக்கு அப்புறம் படம் தமிழ்நாடு ஃபுல்லா ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 2017 ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு. இதுக்கு விஜய் அவர்கள் யாருக்கும் தெரியாம ரகசியமா அந்த ப்ரொடெஸ்ட்ல கலந்துக்கிட்டாரு. ஜல்லிக்கட்டுக்கு சப்போர்ட்டும் பண்ணாரு. அதே வருஷத்துல நீட் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா மாறுது. அனிதாங்கிற ஒரு பொண்ணு இறந்து போறாங்க. அப்ப விஜய் அவர்கள் அனிதா அவர்களோட வீட்டுக்கு போய் தன்னோட ஆதரவை தெரிவிச்சாரு. நீட்டு கிராமத்தில் இருக்க ஏழை மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜா அமையும்னு நீட்டுக்கு எதிராகவும் குரல் கொடுத்தாரு. அதே வருஷத்துல எஜுகேஷனல் அவார்ட்ஸை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப கொடுக்குற மாதிரியே விஜய் அவர்கள் எல்லா மாவட்டத்திலயும் இருந்தும் டாப்பர்ஸை இன்வைட் பண்றாரு. பர்சனலா மீட் பண்றாரு. பிரைஸையும் சர்டிபிகேட்ஸையும் அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. இன்னைக்கு வரைக்கும் அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப அவர் நடிச்ச மெர்சல் படம் ரிலீஸ் ஆகுது. அப்ப அவர் பேசின ஒரு சில விஷயங்கள் அப்ப இருந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் எதிராக இருந்துச்சு. ஜிஎஸ்டி பத்தியும் பேசியிருந்தாரு. இது ஒரு நேஷனல் வைட் டிபேட்டா மாறுச்சு. இப்பதான் விஜய் அவர்கள் தன்னோட படங்கள்ல டைரக்டாவே பொலிட்டிக்கல் இஷ்யூஸா பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மெர்சல் படத்துல தான் இளைய தளபதியா இருந்த விஜய் அவர்கள் தளபதி விஜயா மாறுறாரு. அதுக்கப்புறம் வந்த சர்க்கார் படத்தை பத்தி நான் சொல்லவே தேவையில்லை. அந்த ஆடியோ லான்ச்ல தான் இன்ட்ரோவர்ட்டா ஷையா இருந்த நம்ம விஜய் அவர்கள் கம்ப்ளீட்டா மாறுறாரு. நாங்கள் சர்க்காரை அமைச்சிட்டு தேர்தலில் நிற்க போறேன்னு சொன்னதா இருக்கட்டும், நான் நிஜத்துல முதலமைச்சரா நடிக்க மாட்டேன்னு சொன்னதா இருக்கட்டும், அப்பவே நமக்கு இன்டைரக்டா சொல்லிட்டாரு நான் அரசியலுக்கு வரப்போறேன்னு. நாங்க சர்க்கார் அமைச்சிட்டு தேர்தலில் நிற்க போறோம். படத்தை சொன்னேங்க. படத்தை சொன்னேன். அதுக்கப்புறம் 2020 நடந்த இந்த சம்பவம் தான் விஜயை தொட்டா என்ன நடக்கும்னு காமிச்ச நேரம் அது. மாஸ்டர் படம் ஷூட்டிங் நெய்வேலியில் நடந்துட்டு இருக்கு. அப்போ சடனாக செட்டுக்கு வந்தாங்க இன்கம் டேக்ஸ் அஃபீஷியல்ஸ். எல்லாருக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல. அப்போ விஜய் அவர்களை கொஸ்டின் பண்ணணும்னு கூட்டிட்டு போறாங்க. விஜய் அவரோட சென்னையில் இருக்கிற வீட்டையும் ஐடி ரைட் நடந்துச்சு. இது அப்போ விஜய் அவர்களோட ஃபேன்ஸை ரொம்பவே கோவப்படுத்துச்சு. ஸோ அந்த நியூஸை கேட்டு நிறைய விஜய் ஃபேன்ஸ் அவருக்கு சப்போர்ட் பண்ற விதமா மாஸ்டர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அப்போ தளபதி எடுத்த அந்த செல்ஃபி தான் இப்போ வரைக்கும் ட்ரெண்ட். அவர் மறைமுகமா என்னை தொட்டா என்ன நடக்கும்னு காமிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் தான் விஜய் அவர்களோட அரசியல் ஆட்டமே ஆரம்பிக்குது. 2021 பல வருஷங்களா வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருந்த விஜய் மக்கள் இயக்கம் முதல் முறையா எலெக்ஷன்ஸ்ல கால் எடுத்து வைக்கிறாங்க. இது அசம்பிளி எலெக்ஷனும் இல்ல, எம்பி எலெக்ஷனும் இல்ல, தமிழ்நாடு ரூரல் லோக்கல் பாடி எலெக்ஷன் தான். இதுல விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்க நிர்வாகிகள் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸா நிக்க பெர்மிஷன் கொடுக்குறாரு. இந்த எலெக்ஷன் 9 டிஸ்ட்ரிக்ட்ல நடந்துச்சு. அதுல 169 கேண்டிடேட்ஸ் கண்டெஸ்ட் பண்ணாங்க. இந்த இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சிம்பிளை யூஸ் பண்ணாம நிக்கிறாங்க. விஜய் அவர்களோட போட்டோவை மட்டுமே யூஸ் பண்ணி கேம்பெயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த எலெக்ஷன் எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணுது. 115 இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் மேல ஜெயிக்கிறாங்க விஜய் அவர்களோட போட்டோவை மட்டுமே வச்சு. இதுல விஜய் அவர்கள் கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்திருக்காரு. எஜுகேட்டட் யங்ஸ்டர்ஸ் அண்ட் விமன்ஸ் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் நிறுத்தணும்னு. சொன்ன மாதிரியே டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், விவசாயிகள்னு உட்பட 45 பெண்களும் ஜெயிக்கிறாங்க. இது டிவிக்கே உருவாகிறதுக்கு முன்னாடி நடந்த பொலிட்டிக்கல் ரிஹர்சல்னு நிறைய பேர் சொல்றாங்க. சரி, ரிஹர்சல்லாம் பண்ணியாச்சு, அடுத்து என்ன? களத்துல இறங்க முடிவெடுக்கிறாரு. அடுத்து என்ன பண்ண போறாங்க ஹீரோ? இல்ல கிவ் அப்? காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனை விட பயங்கரமா இருக்கும்.
2024 பிப்ரவரி 2 அன்னைக்கு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் டிவிகேவை அஃபிஷியலாக லான்ச் பண்ணுறாங்க. பல வருஷங்களாக தமிழ்நாடு கேட்டுட்டு இருந்த ஒரு கேள்விக்கு இன்னைக்கு பதில் கிடைச்சிருக்குன்னு தமிழ்நாடு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் எப்போ அரசியலுக்கு வருவீங்க அப்படிங்கிற கேள்விக்கும் விஜய் அஃபிஷியலாகவே ஆன்சர் பண்ணியிருக்காரு. இது ஒரு சடன் டிசிஷன் இல்லை. 1990 ஆரம்பித்த ஃபேன்ஸ் கிளப், 1998 நற்பணி மன்றம், 2009 விஜய் மக்கள் இயக்கம், 2021 லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் மூலியமா நிறைய ஏழை மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்தது. இது எல்லா அடித்தளத்தோட முடிவு தான் தமிழக வெற்றி கழகம். 2024 நடக்க போகிற அசம்பிளி எலெக்ஷனில் டிவிகே அஃபிஷியலாக கண்டெஸ்ட் பண்ணணும்னு அறிவிக்கிறாரு. 2024 ஆகஸ்ட் 22 டிவிகே ஃப்ளாகையும் பார்ட்டியோட ஆந்தமையும் பனையூரில் அறிவிக்கிறாரு. 2024 அக்டோபர் 27 டிவிகேவோட முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடத்துகிறாரு. அங்கே வந்த கூட்டத்தை பார்த்தும் தனக்காக வந்த ஃபேன்ஸை பார்த்தும் கண்கலங்கினாரு. அதில் தான் அவர் மிகப்பெரிய ஒரு ஸ்டாண்டை எடுத்தார். பிஜேபி தன்னோட கொள்கை எதிரினும் டிஎம்கே அவரோட அரசியல் எதிரினும் அறிவிச்சார். பெரியார், காமராஜர், அம்பேத்கர், வேலுநாச்சியார் அவர்களை இன்ஸ்பிரேஷன் சொன்னார். விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்ச உடனே விஜய் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தார். கட்சியை பூத் லெவல் வரைக்கும் பலப்படுத்தணும்னு. 2025 முழுவதும் டிவிகே எலெக்ஷனுக்கு மிஷின் மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. வாலண்டியர்ஸ் ட்ரைனிங், மெம்பர்ஷிப் எக்ஸ்பேன்ஷன், கான்ஸ்டுவன்சி விசிட்ஸ், பப்ளிக் மீட்டிங்ஸ்னு எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் இன்னும் அதிலிருந்து தமிழ்நாடு மக்கள் மீளலை. அதுதான் கரூர் ஸ்டாம்பைட். 2026 எலெக்ஷன் கேம்பெயினுக்காக கரூர் போறாரு விஜய். அப்போ அவர் பார்க்க கூட்டம் ரொம்பவே அதிகமாக கூடுச்சு. அதில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல்னால பல பேர் உயிரிழந்தாங்க, நிறைய பேர் காயமடைஞ்சாங்க. இது தமிழ்நாடு மக்கள் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லுமே ஒரு சோகத்தை ஏற்படுத்துச்சு. இதுக்கு விஜய் அவர்கள் உடனடியாக தன்னோட ஆறுதலை தெரிவித்தார். உயிரிழந்தவங்களோட குடும்பங்களுக்கு நேரில் சந்திச்சு ஆறுதலும் சொன்னார். கட்சி சார்பாக நிதியும் அறிவிச்சாரு. இதோட இவரோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு எல்லாரும் நினைச்சாங்க. நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கான்ஸ்டுவன்சிலையும் போய் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கடைசியா எலெக்ஷன் நாளும் வருது. மக்கள் கூட்டம் கூட்டமா போய் ஓட்டு போட்டாங்க. அது மட்டும் இல்லை, கூட்டம் கூட்டமாக வெளிநாட்டிலிருந்து வந்தும் ஓட்டு போட்டாங்க. ஹிஸ்ட்ரியிலே இல்லாத அளவுக்கு. எல்லாரும் யார் வருவா, யார் ஜெயிப்பா, இப்போ எந்த கட்சி வரும்னு பேசிட்டு இருந்தாங்க. எலெக்ஷன் ரிசல்ட்டே வருது, கவுண்டிங் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக டிஎம்கே ஒரு 10 சீட் ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. அதுக்கப்புறம் யாரும் எதிர்பார்க்காத ஒரு கட்சி ஆரம்பித்து வெறும் 2 வருஷமே ஆன ஒரு கட்சியோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. எல்லாரும் அவ்வளோதான் சொன்னாலும் கவுண்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 108 சீட் வாங்கி தனி பெரும்பான்மை பெற்ற கட்சியா மாறுது தமிழக வெற்றி கழகம். 233 கான்ஸ்டுவன்சில கண்டெஸ்ட் பண்ண டிவிக்கு 108 சீட் வாங்கி லீடிங்ல வராங்க. கிட்டத்தட்ட 34.92% ஓட் ஷேரை வாங்குறாங்க. 1,72,26,209 ஓட்டை டோட்டலா வாங்குறாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஏன் இந்தியா மட்டும் இல்ல, மொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்சிருக்காரு சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள். மெஜாரிட்டி இன்னும் கிடைக்கல. அப்போ காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிகே, ஐயுஎம்எல்னு இவங்க சப்போர்ட்டோட மெஜாரிட்டி வாங்குறாங்க டிவிகே. அப்புறம் என்ன, மே 10, 2026 32 வருஷம் சினிமா, 28 வருஷம் நற்பணி மன்றம், 17 வருஷம் விஜய் மக்கள் இயக்கம்னு இந்த எல்லா பயணத்தோட முடிவா சீஃப் மினிஸ்டர் சி ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட 9வது சீஃப் மினிஸ்டரா பதவி ஏற்றுக்கிறாரு. ஜோசப் விஜய் எனும் நான் 1967 அப்புறம் ரெகுலராக ஜெயிக்கிற திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வந்த ஒரே கட்சி, அதுவும் 2 வருஷமே ஆன கட்சி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறாங்க. சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுலேருந்து நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அதில் முக்கியமான ஒரு விஷயம் டாஸ்மாகை க்ளோஸ் பண்ணது, அப்புறம் பெண்களுக்கு சிங்கப்பெண் ஸ்கீமை உருவாக்குனது. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண 1 மாதத்துக்குள்ளேயே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. எல்லாருக்கும் தோணும் இதை எப்படி விஜய் அவர்கள் பண்ணாருன்ட்டு. அதுக்கு எல்லாம் ஒரே காரணம் அவரோட அமைதி. என்ன நடந்தாலும் அதோட நிற்காம ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தாரு. நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணாரு. உடனே அவர் சிஎம் ஆயிரல. பல வருஷமா போட்ட ஸ்கெட்ச் தான் இது. 1990களில் மக்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்ச இவர் 2024 வரைக்கும் அமைதியா இருந்து அதுக்கான வேலையை தெளிவா செஞ்சுட்டு வந்தாரு. அதுக்கான ஒரு ரிசல்ட் தான் விஜய் சிஎம் ஆனது. சினிமால ஹீரோவா இருந்தவர் நிஜ வாழ்க்கையில மக்களோட தலைவரானாரு. ஒரு காலத்துல சினிமாவை ஆண்ட தளபதி விஜய் இப்ப தமிழ்நாடோட வரலாறை எழுதுற சீஃப் மினிஸ்டர் விஜயா மாறியிருக்காரு. இது முடிவில் ஒரு புதிய அத்தியாயத்தோட ஆரம்பம் தான். சீஃப் மினிஸ்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவர் கடந்து வந்த பாதை எப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.